இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், டிசைன் அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம பிரசால பார்க்க முடியலங்கிறது தான். யூ காண்ட். பேரு சொன்னாலே போறோம். இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, ரைட்? மாருதி சுசுகி. இந்த கார்ல என்னதான் இருக்குன்னு நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ். ஓகே. ஆனா அப்ப கூட வந்து திஸ் கார் இஸ் ஆல்வேஸ் அ டாப் செல்லர். somehow always loved vehicle. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 110+ கார் மாடல்ஸ் இருக்கு ஆன் சேல்ல. அதுல டாப் 20ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாட் அப்சலீட், பட் கொஞ்சம் பழசா இருக்கோ, அப்கிரேட் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. ஜிஎஸ்டி பெனிஃபிட் and all the cars got an nice 10% off on the pricing, but with the Brezza it's only 5%. No other carல பிரச்சனையே கொடுக்கல, அது ஏன் விக்க? No need to replace. புரியுது. ஓகே, பட் நாஸ்டால்ஜியா alone cannot keep driving buying decisions, right? இப்ப ஜீப் எடுத்துக்கிட்டோம்னா யூசுவலா ஜெனரல் ட்ரெண்ட் அவங்க வந்து காம்பஸ்ல லான்ச் ஆனாங்க. பட் காம்பஸ்ல இன்னும் இருக்காங்க. காம்பஸ்ல சப்ஃபார்மேட் எஸ்யூவி போயிடணும் அப்படிங்கறது ஐடியாவா இருக்கு. அந்த இடத்துலயும் மாருதி வின் பண்ணது இந்த பிரஸா வச்சு. Like, even if this car had just 2 airbags and if Maruti crash tests this car, what do you think would be the score? அப்கிரேட் பண்ண வேண்டியதா இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர். பட் இருந்தாலும் வெளியில இருந்து டக்குன்னு பார்க்கும்போது எதுக்கு இந்த ஃபங்கியா ஒரு பிரவுன் பாடி வித் ஒயிட் ரூஃப்? பிரஸா வந்து ரொம்ப சேஃப், நோ நான்சென்ஸ், பிராக்டிக்கல், நோ ரிஸ்க், நோ ஃப்ரில், நோ எக்ஸ்பெரிமெண்ட் மாடல். இதனாலதான் இந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா முன்னாடியும் பின்னாடியும் சுசுகின்னு ஒரு பேட்ச் ஒட்டியிருக்காங்கல்ல, அதுக்காக நிக்குது. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். எட்டகைன் ஒரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நம்ம ஏற்கனவே ஒரு 3 பாட்காஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ செட்டப்ல பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ செட்டப்ல பண்றதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நல்லா இருக்கு, இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷனுக்காகவே நாங்கள் இப்போ திரும்பவும் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பண்றோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டும் நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி நம்ம கார்பால் விக்னேஷ் பிரதர் கூட தான் பண்றோம். ஹை ப்ரோ, வெல்கம். ப்ரோ. ஸோ எஸ் ப்ரோ. ஸோ இது வந்து நம்ம அந்த சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஹூ கேன் பை ஆர் ஹூ இஸ் இட் ஃபார், அதாவது யாருக்கான கார் இது அப்படிங்கிற மாதிரியான, யார் இந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியான ஒரு சீரீஸ் பாட்காஸ்ட்ல நம்ம ஏற்கனவே கைலாக் நெக்ஸான்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனா இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து மாருதி சுசுகி பிரஸாவை பத்தி ஒரு ஃபுல் டீப் டைவ் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஈவெண்ட் ஒன்று நடத்துறோம் இல்லையா, ஆட்டோ கனெக்ட். ஆமா. ஸோ அந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஈவெண்ட், ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேசிக்கா சப்-4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட் தான் நம்ம ஊர்ல ஒரு பூமிங்கா இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், நம்ம இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், பிலோ சப்-4 மீட்டர்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட். ஸோ அதுல ஒரு 21 கார்ஸ் இருக்கு, ஒரு 18 ஐஸ் கார்ஸ் அண்ட் ஒரு 3 இவி கார்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த 21 கார்ஸும் வெவ்வேறு பிராண்டுடையது. இந்த கார்ஸ்ல மினிமம் நீங்க வந்து ஒரு 3 to 4 கார்ஸாவது உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கார்ஸை போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ டாடா நெக்ஸான் பாக்குறீங்க, சிட்ரான்ல C3 பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டும் நீங்க வந்து போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். மாருதி பிரஸா பாக்குறீங்கன்னா மாருதி சுசுகி ஷோரூம் அரினால போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து அந்த ஒரு டைம் ஸ்பேன் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு வாரம் போய் பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாள் போய் பார்ப்பீங்க. அந்த டைம் ஸ்பேனை குறைக்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜியோட தான் இந்த ஆட்டோ கனெக்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல இந்த 21 காரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா காரும் இருக்க போகுது. ஸோ நெக்ஸான்ல உட்காந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போய் நீங்கள் பஞ்சில் உட்காந்து பார்க்கலாம், அப்புறம் போய் பிரஸால உட்காந்து பார்க்கலாம். எது உங்களுக்கான கார், உங்கள் ஃபேமிலிக்கு எதாவது கரெக்டான கார் அப்படிங்கிறத ஒரே இடத்துல டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கான கார் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து நீங்கள் ஃபிக்சேஷனுக்கு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு நவம்பர் 8 and 9, அதாவது அடுத்த வீக்கெண்டு YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. இதை நாம தான் நடத்துறோம். மோட்டார் மாலையும் கார்பாலும் இணைஞ்சு நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இது வேற யாரும் நடத்தல, நாம தான் நடத்துறோம். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டும் கூட. பட் இந்த ஈவெண்ட்ல நீங்க என்னென்ன கார் பார்க்க விரும்புறீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் பெட்டரா எங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் வச்சிருக்கோம். அது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை மட்டும் டச் பண்ணி ஃபில்அப் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான். வாங்க, உங்களை நாங்கள் அங்கே பர்சனலாக மீட் பண்ணுறோம். ஏதாவது கார் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அங்கே பர்சனலாக 2 நாளும் நாங்கள் 2 பேருமே இருப்போம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியும் இது பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரியான எக்ஸ்போ கைண்ட் ஆஃப் விஷயத்தில் யாருமே டெஸ்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கார் பார்த்துட்டு ப்ரோஷர் வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம்
டெஸ்ட் டிரைவ்ஸும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கான பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி எல்லா கார்ஸுமே ஆன் ஸ்பாட்டில் டெஸ்ட் டிரைவும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு டிசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்போ விட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கான கார்ன்ற ஐடியாவோட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த டோட்டல் ஐடியாலஜி. அண்ட் நீங்கள் யூஸ் கார் வச்சு நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு கார் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன வேல்யூவேஷன் வேல்யூவேட்டர்ஸ் இருப்பாங்க, வேல்யூவேஷனும் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதும் நீங்கள் அங்கேயே கேட்டுக்கலாம். அண்ட் ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ், பேங்கிங் பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய காருக்கு என்ன ஃபினான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு ஹோல்சம் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ இப்போ வாங்க இந்த பிரஸாவுடைய டீப் டைவ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பிரஸானுடைய டீப் டைவ். எஸ், சொல்லுங்க ப்ரோ. பிரஸா இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட். இது ஏன்னா இந்த கார்ல என்னதான் இருக்குன்னு நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ். ஓகே. ஆனா அப்ப கூட வந்து திஸ் கார் இஸ் ஆல்வேஸ் அ டாப் செல்லர். somehow always loved vehicle, right? So okay, let's just deep dive the way we normally deep dive, right? First thing நம்ம யூஸ்வலா என்ன பேசுவோம்னா brand and ownership, right? Brand and ownership, when we start, one word is enough to describe that brand. Maruti Suzuki. பேரு சொன்னாலே போறோம், it's self explanatory, right? Maruti Suzuki, so much of market share. Maybe it is falling now. What was earlier above 50 is now low 40s. So all that is going on. It's still okay. The Brezza வந்து it was okay. Before Victoris, it was the most expensive Arena product. Correct. ஸோ பிரஜா வந்து மாருதி 2 பிரிச்சிருக்காங்க, அரினா நெக்ஸான். அதுல அரினால இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் மாருதி சுசுக்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க. டச் பாயிண்ட்ஸுக்கு அதுதான் அவங்க தான் பெஞ்ச் மார்க்கே. ஸோ வேற யாருமே அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியாது அக்ராஸ் இந்தியா. அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைல் வந்து மக்களுக்கு தேவைப்படுது. பட் தே ஆல்சோ ஹேட் a lot more time. 1984ல ஆரம்பிச்சாங்களா, 1985ல ஆரம்பிச்சாங்களா ஃபர்ஸ்ட் கொலாபரேட்டிவ். of course. So they had a head start, at least ஒரு 10-year head start before market boomed, right? So 10-year head start into developing their network. So okay, they had that, they still enjoy that. Again, ஒரு டாடா நெக்ஸானுக்கு ஒரு நம்ம ஒண்ணு பேசணும், அந்த பாஸ்ட்னால இந்த பிரசன்ட் ஓடுது அப்படின்ட்டு, ஹிஸ்டரினால இந்த பிரசன்ட் ஓடுது அப்படின்ட்டு. இட் இஸ் த சேம் திங் ஃபார் மாருதி, ரைட்? It is the same thing for the Brezza as an extension from Maruti. Again, இன்னொரு question that counts. If the Brezza is a new product in this space, இன்னைக்கு இப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Brezza, ஆமா, it's not Maruti. If Maruti Brezza as a brand and a model is available in this space right now as a new vehicle altogether, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், டிசைன் அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம பிரஸால பார்க்க முடியலங்கிறது தான். யூ காண்ட். என்ன இருக்கு இந்த வண்டியில இப்போ? ஒண்ணுமே இல்லை. அந்த பிராண்ட் அண்ட் ஓனர்ஷிப்ல வந்து நம்ம அது பிராண்டோடைய வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. எஸ், எக்ஸாக்ட்லி. அதுதான் சொல்ல வரேன் நான், ரைட்? One more point about Maruti Suzuki that everybody will talk about and everybody will comment about is service net. You spoke about network and touch points. ஆனா அந்த சர்வீஸ் காஸ்ட் என்ன, மை இம்ப்ரெஷன், ரைட்? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். மாருதி சீப்பஸ்ட் இன் சர்வீஸ் சொல்லுவாங்க, கரெக்ட்? இட் இஸ் ஸ்டில் த சீப்பஸ்ட். பட் இந்த டெல்டா என்னது? மாருதிக்கும் இன்னொரு பிராண்டுக்கும் என்ன டெல்டா, என்ன டிஃபரன்ஸ்? அது ரொம்ப முன்னாடி வந்து நிறைய இருந்தது, கேப் நல்லாவே இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிட்டு தான் வருது. It is almost in a couple of hundreds in some scenarios, right? இன்னைக்கு கியா அண்ட் ஹுண்டாய் கூட உங்களுக்கு அரௌண்ட் 10,000 rupees சர்வீஸ் பிராக்கெட்ல வந்துட்டாங்க. மாருதி 7,500 8,000ல இருக்காங்க, ஆர் சம்டைம்ஸ் கிராசஸ் 10,000 ஆல்சோ. சோ அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஹுண்டாய் அண்ட் கியா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10% gap is not cutting it anymore, right? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கிறது ஒரு பிராண்ட். ஓகே, ஐ அம் தி சீப்பஸ்ட் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்ன டிஃபரன்ஸ்? கரெக்ட். அது ஒரு டிஃபரன்ஸ். அதாவது சர்வீஸ் காஸ்ட் பேஸ் பண்ணி மாருதி கார் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நினைச்சு கார் வாங்குறவங்க குறைஞ்சிருவாங்க. Of course, that's probably why market share is also dropping, because ஒரு ரியாலிட்டி செக் ஒன்னு கொடுத்துட்டே இருக்கு.
Maruti car is now this expensive to maintain. I am not talking about minimum rupees of per kilometer maintenance. I'm talking actual market maintenance cost versus the competitive brand in the same geography. ஒரு சிட்டிக்கும் ஒரு லேபர் காஸ்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரேட்ஸ் மாறும். பட் ஒரே சிட்டில ஒரு மாருதிக்கோ இன்னொரு ஒரு ஹுண்டேயோ ஒரு கியாவோ ஆர் ஈவன் அ சிட்ரோன் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கம்பேர் தட், ரைட், த cost is sometimes Citroen is lower. மாருதியை விட கம்மியா போயிட்டு இருக்கு இப்ப. ஆமா, and service cost is now on par with almost all the brands. என்ன டிஃபரன்ஸ் அப்போ? கரெக்ட். சோ அது ஒரு மேஜர் கிரைட்டீரியாவா மாருதி வாங்குறதுக்கு இப்போ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, ரைட்? The next thing that we should talk about is market and market insights. கரெக்ட். இப்போ மார்க்கெட் இன்சைட்னு எடுத்தோம்னா, இப்போ பிரெஸா ஒரு 3-4 months முன்னாடி கூட டாப் செல்லரா இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸான் வந்தது, கிரெட்டா வந்தது, இப்போ திரும்பவும் நெக்ஸான் வந்திருக்கு போன மாசம். பட் இருந்தாலும் அந்த டாப் 20ல பிரெஸா இன்னமும் always is there. It's always there. அல்ல ஒரு consistency is always there. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 110+ கார் மாடல்ஸ் இருக்கு ஆன் சேல்ல. அதுல டாப் 20ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மினிமம் டு மினிமம் நீங்க ஒரு 30,000 கார்ஸ் ஆகுது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் சேல் பர்டிகுலர் ப்ராடக்ட். அவன் ஆனுவல் கெபாசிட்டி அவ்வளவு இல்ல. அவன் மாசத்துக்கு 100 கார் சேல் பண்ற பிராண்ட் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல 30,000 கார் ஒரு ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணுது அப்படிங்கிறப்போ அது உண்மையிலேயே மக்கள் ஏன் அதை வாங்குறாங்க அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு தோணுது. ஏன்னா அதுல டிசைனா இருக்கட்டும், இன்டீரியர்ஸா இருக்கட்டும், எல்லாமே டேட்டடா இருக்கு. அவுடேட்டட்னு சொல்ல முடியாது, பட் டேட்டடா இருக்கு. நாட் அப்சலீட், பட் கொஞ்சம் பழசா இருக்கோ, இன்னும் அப்கிரேட் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. கரெக்ட். And Brezza is also, though it is a compact SUV, it is also the only it's also the only SUV that is having a 1.5 petrol engine. Jimny is also there, of course. இதனால வந்து GST benefit, the more pitiful thing is, and all the cars got a nice 10% off on the pricing, but with the Brezza it's only 5%. Correct. Right? What was 45 just became 40 for the Brezza. அது டீட்டெயில்டா நம்ம வந்து ஆக்சுவலா ஜிஎஸ்டி பத்தி பேசியிருக்கோம். அது பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் தென் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அந்த 1.2 லிட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸுக்கு தான் வந்து அந்த 10%, 12% வரைக்கும் கூட 13% வரைக்கும் கூட இந்த ரிபேட் வந்து கிடைச்சது. பட் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லாபுக்கு போயிடுது. அதாவது sub 4 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கு போயிடுது. ஆமா. அதனால என்னன்னா 5% தான் வந்து டிஸ்கனெக்ட். 1.5 லிட்டர் பெட்ரோல். ஸோ ஆப்வியஸ்லி இது டைமென்ஷனலி ஒரு சின்ன காரா இருந்தா கூட the government sees it as a bigger car. ஆமா. ஸோ அது ஒரு மேஜர் விஷயம். அண்ட் ஜிம்னிக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல 4 ஸ்பீட் டார்க், இல்ல 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர், இல்ல 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். எஸ். அண்ட் டார்க் கன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கார். These are the only 2 cars having it. There is no other car having a naturally aspirated engine with the torque converter automatic. Correct. அப்போ சிட்டி டிரைவ் மட்டும் பிரதானமா இருக்கிற, அதாவது சிட்டி டிரைவ் தான் நான் மேக்ஸிமம் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டர்போ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு unnecessary விஷயம் இல்லையா? டர்போ ஸ்பூலே ஆகப்படுறது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பெட்ரோல் பெஸ்ட், அண்ட் சிட்டி டிரைவ் தான் ஓட்ட போறன்றப்போ மேனுவல் வேணான்னு நம்மளே சொல்றது. ஆட்டோமேட்டிக் போயிடுங்க ஈஸ் ஆஃப் டிரைவிங்காகன்னு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 1.5 பெட்ரோல் வித் டார்க் கன்வெர்ட்டர் வந்து பெஸ்ட் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்கும் இல்லையா? அக்ரி. ஆல்ரவுண்டர் யூசேஜ், சிட்டில ஓட்டலாம், ஹைவேல ஓட்டலாம், எங்க வேணாலும் ஓட்டலாம், ரைட்? அண்ட் இட் வில் பி பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இட் இஸ் அ நோ ஃப்ரில் ப்ராடக்ட். இட் ஹாஸ் நாட் எனிதிங் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரைட்? இதனாலதான் இந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட். இப்ப எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இன்னைக்கு மக்கள் வந்து அந்த டியூப்லைட் டிஆர்எல் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கனெக்டட் ஹெட் லாம்ப்ஸ், கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் கிடையாது, ரைட்? இன்ஃபேக்ட் அது ஒரு சன்ரூஃப் இருக்குன்னே வந்து ஒரு பெரிய இதுதான் நான் யோசிப்பேன், ரைட்? அதுவும் மேபி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டிகிரேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் at the end of the day it is what it is, right? But I feel like a vehicle like the Brezza is giving the wrong picture to any
non-Indian manufacturer coming in. ஒரு நான் இண்டியன் ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒரு நான் இண்டியன் மேனுஃபேக்சரர் வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா, ஐ வாண்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் இன் இந்தியா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா பிரெஸாவை பார்த்துட்டு ஓகே திஸ் கார் இஸ் செல்லிங் 20,000 units a month ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? அந்த கார்ல என்ன இருக்கு? கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாம் ஓகே. அந்த கார்ல ஒண்ணுமே எல்லாமே இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். ஆனா அந்த கார் விற்கிறது எக்ஸப்ஷனலா எதுவும் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆனா சேல் ஆகுது. So another manufacturer is thinking இப்படி இந்த மாதிரியே ஒரு செட்டப்பை கொடுத்துட்டாக்க, ஓல்டு ஸ்கூலாவே எல்லாமே கொடுத்துட்டாக்க வண்டி ஓடும். ஆனா முன்னாடியும் பின்னாடியும் சுசுக்கின்னு ஒரு பேட்ச் ஒட்டியிருக்கான்ல, அதுக்காக தானே விக்குது. அதுதான் நீங்க சிட்ரன் லோகோ போட்டீங்கன்னா ஓடுமா? அகைன் history is what is selling the present, past is what selling the present, right? That's why அதுதான் எனக்கு வந்து how does this magic happen? அது வந்து மக்களுடைய ஒரு நீண்ட நாள் யூசேஜ்ல இருந்து போகுது. இப்போ 96ல எங்க அப்பா 800 வச்சிருந்தாரு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறதுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருந்தேன். ரெண்டுமே சேம் பிராண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலியில 800 முன்னாடி ஃபியட் இருந்தது. பட் இருந்தாலும் 800 வந்து நமக்கு ட்ரபுளே கொடுக்கல. 800 பத்தின மெமரிஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 96ல இருந்து 2010 வரைக்கும் வச்சிருந்தோம் அந்த கார். சரி, அது கூட அது ஒரு செகண்டரி காராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வேற வேற கார்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. பட் அந்த கார் வந்து விற்கவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் வச்சிருந்தோம். ரீசன் நோ அதர் கார் இல்ல, பிரச்சனையே கொடுக்கல. அது ஏன் விற்க? No need to replace. புரியுது. ஓகே, பட் நாஸ்டால்ஜியா alone cannot keep driving buying decisions, right? கரெக்ட். பட் இருந்தாலும் ட்ரபிள் ஃப்ரீயா இருக்குல்ல, அதே போயிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்க மாருதி சுசுகி as a brand. ஒரு ஹோம் க்ரோன் பிராண்டு, ஒரு வீட்டுல வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தி நேம் ஒன்னு, ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருச்சு. யார் என்ன கேட்டாலும் மாருதியே போங்கப்பா, இதுதான்ப்பா சேஃப், நம்மளுக்கு இதுதான்ப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கரெக்ட் ரைட். ஸோ அதனால வந்து ஒரு ஈவன் இஃப் தேர்ஸ் a buyer who wants to experiment still இல்ல எனக்கு மாருதி சுசுகி போறோம். கரெக்ட், உண்மைதான். இப்போ ஒரு கன்சல்டேஷன் கால்ல வந்த விஷயம் தான். ஆல்ரெடி அவங்க ஒரு ஹை கிராஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கார் ஆல்டோவும் வச்சிருக்காங்க, இன்னும் இருக்கு. பட் இப்போ இந்த ஆல்டோ ஏஜ் ஆயிடுச்சு, 15 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை எஃப்சி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது ஆல்டோ கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஹை கிராஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ரிலையபிலிட்டி பேர் போனது தான் டொயோட்டா, அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் இந்த ஆல்டோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் கார் வாங்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து கைலாக்குக்கோ வேற எதுக்கோ போக மாட்டேங்குது. மாருதி ப்ராடக்டே போயிடலாமே, ஒரு ஃப்ராங்க்ஸ் போயிடலாமே, ஒரு பிரெஸா போயிடலாமே அப்படின்னு தான் வந்து தாட் ப்ராசஸே போகுது. அதுக்கு ரீசன் வந்து அந்த கடைசி 15 வருஷத்துல அந்த கார் அவங்க வச்சிருந்தப்போ என்ன பண்ணோம்? பெட்ரோல் போட்டோம், 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி சர்வீஸ் விட்டோம், அவ்வளவுதானே. எங்கேயும் நம்மள ரோட்ல நிக்க வைக்கல, செலவு பெருசா ஒன்றும் பண்ணல. அது பாட்டு other brands also don't do that, right? Some brands do. Okay, not கிடைக்கிறதுக்கு இயர்ஸ் ஆகும். ஒரு பிராண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதானே ப்ரோ ஒரு பிராண்ட் விட்டு இன்னொரு பிராண்ட் வாங்கி இந்த பிராண்ட் பெட்டரா இருக்கா, இதே மாதிரி தான் இருக்கான்னு தெரியும். கரெக்ட். அதுதான் வந்து அந்த டைம் ஃப்ரேம் தேவைப்படுது இல்ல. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம காம்படிஷன்ல சொல்ற பிராண்ட்ஸ் எல்லாமே 2000s and 2010s வந்த பிராண்ட்ஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் டைம் வேணும், டைம் தேவைப்படும். பட் இப்போ you want then a whole generation has to change. It is like after us, our next generation, our kids have to then make a decision about okay, அப்பதான் வந்து ஐ திங்க் மைண்டே மாறும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்பதான் வந்து கம்பெனிஸும் இந்தியால என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் டைம் தேவைப்படுது. சோ அதுவும் இருக்குல்ல. ஏன்னா மார்க்கெட் ரீடிங், மார்க்கெட் லிஸ்னிங், ஆல் தட் இஸ் தேர். ஆமா, அது எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீப் எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலா ஜெனரல் ட்ரெண்ட் அவங்க வந்து காம்பஸ்ல லான்ச் ஆனாங்க. பட் காம்பஸ்ல இன்னும் இருக்காங்க. அவங்க காம்பஸ் மட்டும்தான் லைக் கரெக்ட். இப்போ ரீசெண்டா ஜீப்போடைய எக்ஸ்சிஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்தியன் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி நாங்க சொல்றோம், ஜீப்போட லான்ச் பண்ணியிருக்கோம், ஜீப்புக்கு ஐ மீன் காம்பஸோட லான்ச் ஆயிருக்கோம், காம்பஸுக்கு கீழே ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாதான் ஒரு ஆஸ்பிரேஷனல் லெவல் வந்து ரீச் ஆகும். காம்பஸ் வந்து ஒரு 35 lakh ப்ராடக்ட், 30 to 35 lakh ரேஞ்சில் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு கீழே ஒரு ப்ராடக்ட் ஒரு 4 years கழிச்சு காம்பஸ் லான்ச் ஆயிடுச்சு. 4 yearsல காம்பஸ் மக்கள் வந்து ரோட்ல போகிறத பாக்குறாங்க. நம்மளால காம்பஸ் வாங்க முடியாது 35 லட்சம் ரூபாய். பட் நம்மளால அது கீழே ஏதாவது ப்ராடக்ட் வந்தா ஜீப்போடைய டேஸ்ட் நம்ம வந்து
அந்த ருசியை பார்க்கலாம் அப்படின்னு Correct, நினைக்கிறாரு. அப்போ அது கீழே ப்ராடக்ட் போடுவீங்களா இல்ல அதுக்கு மேல மெரிடியன் ஒரு ப்ராடக்ட் போடுவீங்களா அதே காம்பஸோட இன்ஜினை வச்சு? கரெக்ட். இப்போ அது No, லாஜிக்கலி மிஸ்டேக், வேர் பிராண்ட் டசன்ட் க்ரோ அப்படிங்கிறது தான் வந்து பேஸ் லைனா இருக்கு. agreed. But it is also எல்லா பிராண்டோட பிளே புக் அப்படி, ரைட்? யூஸ்வலா வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் காரா வந்து இறக்குவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த அந்த now a customer knows what is the best I can do in this car, right? அதுக்கப்புறம் நான் வந்து I'll bring out a smaller car, slightly more affordable. I'll bring a smaller car, slightly more affordable than that car. அப்படி ட்ரிக்கிள் டவுன் பண்ணி தான் வந்து ஒரு அப்ரோச் வச்சிருக்காங்க. Take Volkswagen for example, started off in India as Passat. Who's going to buy the Passat? People who are already wealthy are going to buy the Passat, right? Nobody's going to, if they start with Polo first, not going to happen. But that's a playbook that every brand will do. Yes, Jeep should have done that. But anyway, point taken, right? பட் மாருதி வந்து அவங்க கிளியரான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். I don't think so. I think their market share is fading because they are still running on past glory. அதான் அந்த பாஸ்ட் க்ளோரியில இருக்கு. இன்னொன்று அந்த ஸ்மாலர் கார்ஸ் தான் வந்து அவங்களுடைய மார்க்கெட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆல்டோ, எஸ்பிரஸோ, வேகனார், அது அந்த கார்ஸை ஃபர்ஸ்ட் காரா வாங்குற ஜென்ரேஷன் ஃபேட் அவுட் ஆகுதுன்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு 15 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் வந்து ஆல்டோவோ வேகனாரோ தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கார் இப்போ நம்ம கன்சல்டேஷன்ல சொல்றாங்க, கேக்குறாங்கல்ல, budgets have also gone up, right? Car buyer is first thinking 10 lakhs car, 10 lakhs budget, right? Or 12 lakhs budget. Obviously they're thinking Baleno or a Fronx or a Glanza or a Taser or something like that first. ஸோ ஃபர்ஸ்ட் காரே சப் 4 மீட்டருக்குள்ள போயிடணும் அப்படின்றது தான், சப் 4 மீட்டர் எஸ்யூவிக்குள்ள போயிடணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவா இருக்கு. அந்த இடத்துலயும் மாருதி வின் பண்ணுது இந்த பிரஸா வச்சு, ஒண்ணும் இல்லாம. Anyway, let's move on to get deeper into the Brezza. Right? Most important topic when we talk about Maruti, and the more debated topic also is safety. Everybody has ridiculed Maruti in so many ways, tin can, #tin can, so on and so forth. But let's talk about the Brezza's credentials. Okay, இப்ப Siddiq, right now in this 6 airbags are available, right? Which every other car is giving. But the biggest differentiator, Brezza வந்து when compared to other products in the Maruti portfolio பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. கரெக்ட். Brezza வந்து is in global C. Global C. இப்போ மாருதி வந்து அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரொம்ப முன்னிறுத்துறாங்க. அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ல இருக்க கார்ஸ் தான் வந்து அவங்க கிராஷ் டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாங்க. தே ஆர் கம்ஃபர்டபிள். அது வந்து கொஞ்சம் ரிஜிடிட்டி, ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இந்த குளோபல் சி கொஞ்சம் ஓல்டு பிளாட்ஃபார்ம் தான். பட் ஓல்டு பிளாட்ஃபார்ம் தான், அது ஒரு கம்பேட்டபிலிட்டி கொடுக்கறது, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறது, ஒரு கிராஷ் ரிலேட்டட் சேஃப்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா எனக்கு உடனே ஞாபகம் வரல. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஈவன் இஃப் திஸ் கார் ஹேட் ஜஸ்ட் 2 airbags and if Maruti crash tests this car, what do you think would be the score? 3. Yeah, easy 3-4 வந்துரும்ல. It won't fail like a 1 star. It won't fail like a 0 like a Kia Carens. Because purely off the platform and the intrinsic safety and the structural integrity of this platform, Maruti can actually do much better with just walking away with the 3 or 4 star. அந்த பிளாட்ஃபார்மோட டெரிவேட்டிவ் தானே உங்களுக்கு கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், மேபி ஈவன் Victor is also global C. I don't. ஆமா, அதனுடைய ஒரு டெரிவேட்டிவ் தானே. Yeah. So basically ஒரு Maruti should basically be squashing all these safety related discussions, saying that I am capable of this car also. பட் அதை பத்தி, அதாவது அந்த டின் கேன் அப்படிங்கிற அந்த நேமை வந்து எடுக்கிறதுக்கு மாருதி வந்து டெலிபரேட்டா ஒன்னும் ஸ்டெப் எடுக்கல. ஏர்பேக்ஸ் கொடுத்துட்டா போதும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல. See, obviously ஒரு காரை வந்து அது 6 airbags பேக்கேஜ் பண்ண முடியும், இப்படி வேணாலும் பேக்கேஜ் பண்ண முடியும் காரை. நேர போய் கிராஷ் டெஸ்ட் பண்ணாக்க பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் ஷியர் பிரசன்ஸ் ஆஃப் ஏர்பேக்ஸ் சேஃப்டி ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா டினையிங் இட். அது ஒரு பாசிவ் சேஃப்டி. பட் இப்போ வந்து ஒரு கார் கிராஷ் டெஸ்ட் நீங்க ஆப்டிமைஸ் பண்றீங்க, எனக்கு தெரியும். ஐ நோ தி சயின்ஸ் பிஹைண்ட் தி கிராஷ் டெஸ்டிங். சோ ஐ வில் மேக் திஸ் கார் சேஃபர் ஃபார் ஜஸ்ட் தி கிராஷ் டெஸ்டிங். ரியல் வேர்ல்டுல ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் இன் டிஃபரெண்ட் வேஸ்.
and we don't know how the cars will perform in those scenarios. ரியல் வேர்ல்ட் சினாரியோன்றது டோட்டலா வேறதான். பட் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங். ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்குது. அதுக்காக 5 ஸ்டார் இருக்கிற காரை கொண்டு போய் 160 கொண்டு போய் கிராஷ் பண்ணுவோம், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்க 64 km ஸ்பீட்ல தான் டெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் இருக்குல்ல. பட் ரியல் வேர்ல்டு நம்ம அந்த ஸ்பீட்ல தான் 64 தான் ஓட்டணும். நம்ம சிட்டிலேயே 60 ஓட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், அங்கே சிட்டியில் அடிப்பட்டாலே அது வந்து உடஞ்சிரும். அதெல்லாம் ஓகே, ஃபைன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டோட்டலா அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. டாக்கிங் அபவுட் திஸ் exterior design, interior design. Okay, but you will, sorry, you finish your point. Yes, அப்கிரேட் பண்ண வேண்டியதா இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர். பட் இருந்தாலும் வெளியில இருந்து டக்குன்னு பார்க்கும்போது என்னதான் அது ஒரு சப்-4 காரா இருந்தாலும் பிக் எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் வந்து பெரிய அளவுக்கு அப்டேஷன் ஆர் அப் டு த மார்க்கெட் காம்படிஷன் லெவலுக்கு பிரஸால இல்லை அப்படின்னாலும் பார்க்கும்போது அது ஒரு சின்ன கார்ன்ற ஒரு ஃபீல். அதாவது சப்-4 கார்ஸ் வந்து சின்ன கார்ஸ் தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஜாக்ட் அப் ஹேட்ச்பேக் மாதிரி ஃபீலே ஆகல பிரஸா பார்க்கும்போது. நல்ல ஒரு பெரிய கார் மாதிரி தானே ஒரு ஃபீல். ஓகே, ஒரு ஃப்ராங்ஸ் பார்க்கும்போது யூ நோ தட் இட்ஸ் a jacked up hatchback. பிரஸா பார்க்கும்போது யூ வில் திங்க் இட்ஸ் a 4.4 meter long car. சப்-4 மீட்டர்ன்ற ஃபீலே கிடைக்கல. ஒரு பிரஸாவும் ஒரு கிராண்ட் விட்டாரும் சைட் பை சைடு நீங்க நிக்க வச்சாக்க டிஃபரன்ஸ் வந்து லெங்க்த்ல ரொம்ப விசிபிளா பார்க்கவே முடியாது. ரைட், that's how it is. So and கன்வின்சிங்கா இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு ஓகே, ஒரு ஃபீல்ஸ் லாங்கர் அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட். ரைட், அண்ட் அந்த வெளியில பெருசா இருக்கிற ஃபீல் வந்து உள்ளேயும் பெருசா தான் இருக்கு. ஸ்பேஷியஸா ஃபீல் ஆகுது. This a big advantage for the Brezza, right? Rear especially. ரைட், ரியர் ஸ்பேஸ். சப்-4 கார்ஸ்ல ரியர் சீட்ல 3 பேர் உட்காரக்கூடிய கம்ஃபர்டபிளா உட்கார்றது வந்து பிரஸால மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு முடியும். மேபி நெக்ஸான், பட் ஐ திங்க் மோர் கன்வின்சிங் இன் தி பிரஸா. ரைட், நெக்ஸான்ல கூட உங்களுக்கு அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன்னால ஹெட் ரூம் காம்ப்ரமைஸ் ஆகும். பிரஸால வந்து ஐ லைக் ஓகே, இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஒரு 4 மீட்டர்ன்ற ஒரு லெங்க்ல வந்து there's only so much you can do. Any manufacturer can do. You cannot make a 4 meter into a 4.1. It's impossible. But what all you can do within that 4 meter space, especially crunching it further into rear space, you can do roof line, you can do so many things. But I feel Brezza plays it with the seats. சீட்ல வந்து ஒரு பெரிய கான்டூரே இல்லாம மோஸ்டா பிளாட்டா வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கார் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களுக்கு உட்காந்து முன்னே ஓ வாவ் நைஸ், ஷோல்டர் ரூம் கிடைக்கிறது, லெக் ரூம் கிடைக்கிறது, நீ ரூம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஒரு ப்ராப்பர் பெஞ்ச் வந்து ரொம்ப கர்வ்டா இல்லாம as straight as possible இருக்கு. and therefore it is helping this person ஒரு சின்ன பிளசிவோ எஃபெக்ட். ஓகே, இட் லுக்ஸ் ஸ்பேஷியஸ், ஸோ இட் இஸ் ஸ்பேஷியஸ். ரைட், அது ஒரு விஷுவல் இம்ப்ரெஷனை வச்சு அது வந்து ஒரு கன்விக்ஷன் கொடுக்கறது. கரெக்ட், அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும் பிரஸாக்கு. இட்ஸ் a positive, but I mean the fact is that if we are selling X number of cars and at the highest, right, in some months or in the top 20s, it means that it works. As simple as that. It means that it works and people are accepting it. Right? And coming back to interior design, like you said, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் கிராண்ட் விட்டாராக்குமே அதே more or less the same layout தான். there is no soft touch. There is no speciality feature for the interior. Correct. Bose speaker மாதிரி ஒரு ஒன்றும் கிடையாது. It has actually Artemis, I think, if I'm not wrong. But அது வந்து ஒரு பெரிய சொல்ற மாதிரி நேம் கிடையாது. Artemis is what even Kia or Hyundai use in the lower trim levels. So it's packaged with nothing impressive. அதாவது ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு அதுல இல்லையே. பட் ஓல்ட் டிசைன், ஒரு பாக்ஸி ஷேப், ஸ்பேஷியஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிராண்ட் அப்படிங்கிறது பெரிய பெரிய பிராண்டா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லாம எனக்கு வந்து நோ நான்சென்ஸ், ஜஸ்ட் ரிலையபிளான
பெரிய அளவுக்கான செலவு அடிக்கடி கொடுக்காம இருக்கு, அது பாட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கிட்டே ஆமா, இருக்கணுன்ற மாதிரி ஆமா. ஒரு கான்செப்டுவலேஷனோட இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் தான் நம்பர்ஸ் அதிகம். ரைட். ஸோ எனக்கு ட்ரபிள் ஃப்ரீயான ஒரு கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூட் ஆகு ஒரு ஸ்லாட் ஆகுறான ஒரு ப்ராடக்டை தான் பார்க்கணும் இல்லையா? Agreed. And I think, okay, I want to add a couple of more points in with respect to design, right? And what I really liked or what I've observed, ஒரு observation வச்சுக்கோங்களேன் பிளஸா பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பேஸ்ன்றத கான்செப்டை பேசணும், ரைட்? And I think what is also improving the space from a buyer's perspective பார்த்தீங்கன்னா glass area, bro. Correct. Windows are slightly bigger. யூஸ்வலா பேனராமிக் சன்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த லைட் உள்ள வந்து அது அப்படியே வந்து ஒரு கார் இருக்கு, ஓ வா இவ்வளோ ஸ்பேஸ், சோ மச் ஆஃப் லைட் கம்மிங் இன் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இது வந்து கிளாஸ் ஏரியா வச்சாவே வந்து இட் இஸ் கன்வின்சிங் அ பர்சன். டேலைட் ஓப்பனிங் ஜாஸ்தியா இருக்கு. செகண்ட் திங் இஸ் டிரைவிங் பொசிஷன். டிரைவிங் பொசிஷன் உள்ள டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாட்டி கூட ஒரு விசிபிலிட்டி இஸ் கிரேட். கரெக்ட். அண்ட் பானட் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். புதுசா டிரைவ் பண்றவங்களுக்கு அந்த டிரைவர் இனிபிஷன் கொடுக்காம ஈஸி டு டிரைவ். எடுத்த உடனே ஐ வில் கெட் கம்ஃபர்டபிள், எடுத்த உடனே ஐ மீன் கம்ஃபர்டபிள் டிரைவிங் பொசிஷன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஒன்று கொடுக்குறது, which is something that you cannot achieve in any other car. You cannot do it in a Fronx. You cannot do it in a Jimny for sure. You cannot do it in a Sonnet. It is just not happening. So அது ஒரு எட்ஜ் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு எட்ஜ் கொடுக்குது, பட் that edge is not everything. That edge is probably highest amplification வந்து அது டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஒரு பர்சன் உள்ள உட்காரும் போது அட்ஜஸ்ட் பண்ணாமே ஒரு நேச்சுரலா ஒரு செட்டிங்க்கு உள்ள உட்கார்றாங்க. ஆல்சோ மாருதி ஓனர்ஷிப் இருந்தாக்க அந்த ஃபெமிலியாரிட்டி சென்ஸ் உடனே அடிச்சிடும். ஸ்விட்சஸ் அதே மாதிரி இருக்கும், ஸ்டியரிங் வீல் அது மாதிரியே இருக்கும், ஃபீலிங் அந்த மாதிரியே இருக்கும், ஏசி ஸ்விட்சஸ்லாம் அது மாதிரியே இருக்கும். ஸோ உடனே ஒரு ஃபெமிலியாரிட்டி பர்ஸ்ட். இன்னொன்னு பிரெசா இன்னைக்கு நம்பர்ஸ் லெவல்ல நிறைய சேல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா பிரெசா லான்ச் ஆகும்போது அவங்கள்ட்ட அந்த 1.3 MJD டீசல் ஸோ அதை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீசல் இன்ஜின் வந்த பிரெசா வாங்கினவங்க தான் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த டிராக்ஷன் இன்னும் அப்படியே தள்ளிட்டே வருதுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ அந்த டீசல் இன்ஜின் அந்த மானிக்கர் இருக்கு, அந்த நேம் மானிக்கர் இருக்கு, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வருது, ரைட்? Maybe, I mean, the same shape also existed with the 1.5 petrol. அதே மாடல்ல 1.3 MJD தூக்கி 1.5K போட்டிருக்காங்க. அப்போ அதோட ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் from the market, then came acceptance, and then came appreciation. Correct. Right? The other thing, I've always found it funny, okay? ஒரு மாருதி வந்து இந்த பிரெசா வந்து ரொம்ப சேஃப், நோ நான்சென்ஸ், practical, no risk, no frill, no experiment model. I just don't understand the colors. Some dual tone colors. எதுக்கு இந்த ஃபங்கியா ஒரு brown body with white roof top? Why make a car like this look like an ice cream cone? It is like other models have dealt with this. Kia has tried gray body with orange roof. Citroen still trying it. Okay. Orange color. Ama. Okay. I understand black roof, but why white roof? Correct. Swiftல முன்னாடி கொடுத்திருந்தாங்க dark blue shade with white roof to give a Mini Cooper-ish feeling. But why in the Brezza dark brown with white roof? Why? The ice cream cone. Who is buying this? Okay, forget the Brezza. Who is this color for? சொல்லுங்களேன். இந்த கலரா, அதாவது இந்த மாதிரி ஃபங்கி கலர்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருக்காங்க, 100 பேர். அவங்க யாருன்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ஆர் இன்ஸ்டாகிராம்காக அந்த வண்டி வாங்குறாங்களா? மேபி ஆர் அதாவது ஒரு 10% நிக்கும்போது அது மட்டும் தனியா தெரியுதுல்ல? தெரியுது. எஸ், அது என்ன பண்ணாலும் தனியா தெரியுது. வை ஹேவ் அ ஒயிட் ரூஃப்? அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பிரியர்களுக்காக அந்த கலர் வந்து கொடுக்குறாங்களோ என்னவோ. I still feel like it's just something that they just didn't bother removing.
என்ன ஸோ லுக்ஸ் அண்ட் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் தான். ஸோ agreed. We probably they know what we don't know, right? Okay. இப்போ பவர் ட்ரெயின் Exactly. More important topic, powertrain. And I want to be very strong when I say this. 1.5 petrol, great. 5-speed manual, great. 6-speed torque converter, great. Automatic, fantastic. Where is the performance? Where is the performance? A 1.5 petrol should feel like a 1.5 petrol. The other day we drove 1.5 petrol city from 2006 or 2007. How did that feel? How did that feel? அந்த பவர் வந்து இங்க லேக்கிங்கா இருக்கு. 1.5 should feel like a 1.5, bro. 1.5 should not feel like a 1.2. We have driven 1.5. Kia 1.5 ஓட்டிருக்கோம். Okay, both the same. Hyundai 1.5 ஓட்டிருக்கோம், right? Where is it? Where is the performance? Where you can சும்மா ஒரு ப்ரோஷர்ல வந்து இவ்ளோ பவர் இவ்ளோ டார்க்னு சொல்றது தவிர show it to us in driving dynamics, right? நம்பர்ஸ்ல மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டிரைவிங் ஃபீல்ல அது வந்து see when I'm driving the Brezza, okay, or even the Ertiga or even the XL6 having the same engines, right, and transmissions, ஒரு பெடல் டு ஸ்பீட் ஒரு ரேஷியோ ஒன்று மைண்ட்ல நீங்க வச்சிருப்பீங்கல்ல. நான் இவ்வளோ அமுத்தினேன்னா ஒரு 40 km/h ஜாஸ்தியா போகும் வித்தின் எக்ஸ் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ்னு ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். பட் திஸ் ஒன் இஸ் நோவேர் க்ளோஸ் டு தட் ப்ரொபோர்ஷன். கரெக்ட். இன்ஃபேக்ட் அது வந்து 1.2 கிடையாது, 1.5, 3 சிலிண்டர் கிடையாது, 4 சிலிண்டர். எஸ். அண்ட் டார்க் கன்வர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. நாட் ஈவன் CVT or any. Exactly. It is supposed to be better. In the interest of fuel efficiency, why make this 1.5 behave like a 1.2? All this car needs is to feel what it already has. Correct. Expectation is not far away. Expectation is right there. நீ என்ன குடுக்கறியோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடு போதும். அவன் 1 liter turbo கொடுத்துட்டு இருக்கான் பெரிய வண்டியில. You have the engine. You have a beautiful gearbox. 6-speed manual கூட வேணாம், 5-speed manual போதும். சூப்பர், கிரேட். பவர் தான் இல்ல. And therefore driving feel. கரெக்ட். பட் மேபி மாருதியோட இந்த DNA மைலேஜ் அதுதான் சொல்றேன். இதுக்காக no, it's just revolting sometimes. ஒரு ஃப்ராங்க்ஸ்ல ஒரு 1 liter turbo கொடுப்பாங்க, where fuel economy is nowhere close to what people want. And you have a 1.5 petrol which is now tuned for fuel efficiency. Correct. The mindset is something I'm not able to understand at all. ஒரு product calibration, okay, I understand, but calibration seems to be the same for every 1.5 petrol out there from Maruti Suzuki. அது கொஞ்சம் சொதன்னு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ். அதோடைய பவர் அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு, அதாவது நம்பர்ஸ்ல இருக்கிறது நமக்கு ரியல் லைஃப்ல டிரைவ் பண்ணும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியலங்கிறது தான் ரியல் ஃபேக்டா இருக்கு. அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா கூட அந்த அளவுக்கான இந்த ஒரு சப்ரஸ்டு இன்ஜினா இருக்கிற இன்ஜின் வந்து நல்ல ஒரு மைலேஜ் அவுட்புட் கொடுக்கணும். பட் பெரிய அளவுக்கான ஒரு மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, ஓகே. வித் E20 right now, you have some impact வச்சுக்கோங்களேன். We don't know, but you have some 12, 11 அவ்வளவுதான். 12 to 13 தான் ரியல் வேர்ல்ட்ல அவ்வளவுதான் கொடுக்கிறது. சிட்டில அவ்வளவுதான் கிடைக்கும். அதாவது எனக்கு ஒரு சிம்பிளான கார் வீக்கெண்ட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு, ஃபேமிலியோட வெளில போயிட்டு வரதுக்கு ஸ்பேஸ் தான் முக்கியம். பெரிய அளவுக்கான ஃபீச்சர்ஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ஸா பார்க்கலன்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட். சேஃபா ஒரு வண்டி, சேஃபா எனக்கு அந்த வண்டியில வந்து எக்ஸைட்மெண்ட் வேணாம், எனக்கு வந்து கம்ஃபர்ட் வேணும், ஸ்பேஸ் வேணும், ஏசி வேணும், பவர் ஸ்டியரிங்லாம் பக்காவா ஒர்க் ஆகணும். நான் நடு ரோட்ல நான் மாட்டிக்க கூடாது. Even if I get stuck in the middle of the road, given that even if I have the lowest rate of failures, there should be one service center there. அவ்வளவுதான். That's the buyer. This buyer is not going to experiment. ஒரு ஃப்ராங்கா சொன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு ட்ரையிங் அவுட் நியூ திங்ஸ் இருக்கு, ரைட்? அண்ட் சேஃப், like maybe where the brand vechittu they had a very bad time, right? That could also be the case, right? I have seen multiple people
going from Toyotas to say the premium brands and then flipping back saying, "Ayyo, Sami, manave vana, I'll just go back to Toyota." Right? I've seen that happen, and I'm sure that this will happen for Maruti also. People will try, Skoda or something like that, and be like, "No, I'm going to go back to Maruti." கண்டிப்பா. Yeah. So it's a person who's hurt and gone back to Maruti, or it's a person who just nostalgically just been happy with the Maruti, or it's a person settling with a Maruti. That's my view. அந்த மாதிரியான ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியா பிரிக்கலாம் பிரஜாவுடைய பையர்ஸை. ஓ, அதுதான் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பிரஜானுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஆடியன்ஸா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு 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 ஹோல்சமான ப்ராடக்ட், பட் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இல்ல wholesome product from 2010 surviving and surprisingly thriving in 2025. அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதுதான் பிரஜான்னு நினைக்கிறேன். அண்ட் காஸ்டிங் வைஸும் கூட பாத்தீங்கன்னா 9.75 lakhs for the LXi, and goes up to ZXi Plus automatic at around 16.5 maybe. நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல, அதே அரினா ஷோரூம்ல அதே இன்ஜின் அதே கியர் பாக்ஸோட இதை விட பிரஜாவை விட பெரிய காரு சீப்பர் பிரைஸ் கொடுக்குறாங்க, எர்டிகா. ஸோ பிரஜா வந்து எர்டிகா விட கொஞ்சம் பிரைஸியராகவும் இருக்கு. See, what we spoke about when it comes to performance, if it's there in the Ertiga, it's more acceptable. Brezza should not be the case. Correct. Especially when you're paying slightly more for it. ஏன்னா எர்டிகா நம்ம வந்து ஒரு பீப்புள் மூவரா தான் பார்க்க முடியும், பட் பிரஜாவை வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒரு லைஃப் ஸ்டைல் காராகவும் பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்ல இருக்கு. பட் அதை டெலிவரி பண்ணல அப்படின்னு வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எஸ். ஸோ இதுதான் பிரஜா. ஸோ பிரஜா யாருக்கானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க பிரஜா போலாமா அப்படிங்கறத ஒரு தாட் ப்ராசஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டோ கனெக்ட் திரும்பவும் நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். sub 4 மீட்டர் SUV செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 21 காரையும் ஒரே இடத்துல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஈவன் டெஸ்ட் டிரைவும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு 3-4 கார்ஸை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்த்து உங்களுக்கு எந்த கார் கரெக்டான கார்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை ஃபாஸ்டன் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த ஆட்டோ கனெக்ட் வந்து பண்றோம். ஸோ அது November 8 and 9 YMCA ராயப்பேட்டை கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. நாம தான் நடத்துறோம். ஸோ அந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட வேணாம், கண்டிப்பா வாங்க. நான் உங்களை பர்சனலா அங்கே மீட் பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சரா, பாய்.